இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம சில பதிவுகளாக திருப்பாவை, திருவெம்பாவை, ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி ஞானியார் பாடிய பாடல்கள், திருப்பள்ளி எழுச்சி பாடல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த பதிவுலையும் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய 29வது பாடல் பார்க்க போகிறோம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இது தினசரி பாராயணம் செய்கிறப்போ இந்த மற்றை நம் காமங்கள் மாற்றுறது இருக்கே, எல்லா அன்பர்களுக்கும் முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயம் அதுதான் மனுஷனால் முடியாதது. அதில் தான் இவ்வளவு துன்பத்துக்கும் காரணமாக அமையிறது, பிறவிக்கு காரணமாக அமையிறது, நம்முடைய பல இன்ப துன்பங்கள், இடர்பாடுகள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக அமையிறது இந்த மற்ற நம் காமங்கள் தான். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் அப்படின்னுவார் வள்ளுவ பெருந்தகை. ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்வார் புத்தர் பெருமான். அது மாதிரி காமம்னா வெறும் காமம்னா ஒரே ஒரு காமம் அல்ல, உடல் சார்ந்தது மட்டும் அல்ல. எது மேலே ஆசைப்பட்டாலும் அது காமம்தான், இச்சை தான், ஆசை தான். அதனுடைய விளைவுகள், வெளிப்பாடுகள் அதுதான் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் பொதுவாக சொன்னால் அது எல்லா ஆசை, இச்சை, காமம் எல்லாத்துக்கும் காமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். நாங்கள் காலையில் எழுந்து ஓடி நீராடிட்டு அந்த சில் தண்ணியில் ஒரு நீராடல் பண்ணிவிட்டு அந்த பாவிகள் அப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே பைப் திறக்கிற வேலை கிடையாது. இந்த பாடல்கள் பாடப்பட்ட காலத்தில் கிணறு, பாவிகள், குளங்கள், ஏரிகள், ஆறு, அருவி இது மாதிரியான நீர்நிலைகள் தான் எல்லாரும் பயன்படுத்தினாங்க. அதனால் மோஸ்ட்டாக கிணறு வந்தாச்சு அப்போல்லாம். அது தவிர மற்றது எல்லாமே நீராடுறது பொய்கையில், குளக்கரையில் தான் குளத்தில் தான் நீராடினாங்க. இந்த சின்ன அதாவது விடிந்தும் விடியாத இந்த புலர் காலையில் நாங்கள் வந்து உன்னை நீராடிட்டு சேவிக்கிறோம், உன்னுடைய பொற்றாமரையடியே போற்றுறோம் அப்படின்னா அதுக்கு என்னவா இருக்கும்? நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாது. நீ எங்களை ஆட்கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து ஏன் கேட்குறோம் தெரியுமா? எதிர்காலத்துக்காக கேட்குறோம். என்ன எதிர்காலம்? எற்றைக்கும், என்னென்னைக்கும், ஏழேழு பிறவிக்கும். ஏதோ பிறக்கிறதுன்னா 7 பிறவி, 7 பிறவின்றாங்க, 7 பிறவின்றாங்க, கோடான கோடி பிறவின்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எற்றைக்கும், என்னென்னைக்கும், 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். நாங்கள் உன் கூடவே இருக்கணும், உனக்கு அடியவர்களாக இருக்கணும். உன்னோட சிந்தனைகளே, உன்னோட திருவடியே எங்கள் சிந்தையில் தேங்கி நிற்கணும். அதை தவிர உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கு தேவையான பணிகளை செய்வோம். உன்னோட அடியார்கள் நாங்கள், உன்னோட அடிமைகள் நாங்கள், உனக்கு மட்டும்தான் நாங்கள் செய்யணும். மற்ற நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய். எங்களுக்கு வேறு எந்த இச்சையும் இல்லாமல் உன்னுடைய திருவடி மேலேயே கவனம். மணவாசகம், அதாவது மணவை முனுசாமி அப்படின்னு ஒருத்தர்,
அவர் நடராஜப்பத்துன்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். அதில் ஒரு வரி இதுக்கு, என் மனமுந்தன் அடிவிட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளவு புகழ வருவாய் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி மற்ற நம் காமங்கள் மாற்றிடு, உற்றோமே ஆவோம், உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். இதுதான் வேணும். இதுக்காகத்தான் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். நாங்கள் எதிர்காலத்திலையும் எங்கள் மனசு உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு நீ அருள் பண்ணணும். எங்களுக்கு அதுதான் வேணும், வேறு எதுவும் வேணாம். நீ எங்களுக்கு கொடுத்துருக்கிறதே போதும். எங்கள் மனசில் உன்னோட திருவடி, உன்னோட சிந்தனை, நீ மட்டும்தான் எங்களுக்கு நிலச்சி நிற்கணும். இன்றைக்கு மட்டும் இல்லை, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல் எந்த அளவுக்கு அந்த பாண்டிங்கை உண்டாக்குதுன்னு பாருங்கள். மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னா அவர் மாற்றிடுவார். ஒரே நாளில் இல்லைன்னாலும் அந்த ஆசை இச்சை வரும் பொழுது, ஐயோ நம்ம கேட்டோமே, ஆனால் இப்போ ஆசைப்படுறோமே, இது தவறாச்சே, இது இறைவனுக்கு பிடிக்காதே, இது நாராயணனுக்கு பொருந்தாதே, இது கண்ணனுக்கு பிடிக்காதே அப்படின்னு நம்ம மனசில் இச்சைகள் தோன்றும். அது மாறிட இயல்பு. ஆனால் இன்னொரு மனசு, அதுதான் அவனோட திருவடி பெருமை, அது என்ன செய்யும்? கண்டிக்கும். என்ன நீ ஏனோ வேணான்னு சொன்ன, இப்போ இதை போய் ஆசைப்படுற, அப்போ அது வழியில் போறியா, கண்ணன் வழியில் போறியா, எது உனக்கு யோசித்து அந்த வழியில் போ அப்படின்னு நமக்குள்ளே இருந்து ஒன்று உணர்த்தும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த பக்கம் மலை வாசனை காரணமாக போனால் கூட அதை திரும்ப நம்மால் இழுக்க முடியும். அந்த சக்தியை இறைவனோட திருவடிகள் தான் நமக்கு தரும். ஒவ்வொன்றா இழுத்து கட் பண்ணி பூரணமாக கட் பண்ணிடுவார் கடைசியாக. அது வரைக்கும் நாம் அந்த சிந்தையை அங்கே வைக்கணும். சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடலில் சொல்லுவார், மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய், தினம் தேடுவாய் அப்படின்வார். ஒரே ஒரு நாள் சிந்தையில் ஒரே ஒரு தடவை சொல்லி வைக்கிறதுனால, நினைக்கிறதுனால ஒரு பலனும் கிடைக்காது. அது ஒன்றும் சாதாரண ஒரு மிட்டாய் வாங்குகிற கதை இல்லை. இறைவனுடைய திருவடியை முழுக்க நம்ம பரிபூரண சரணாகதி பண்ணி அதே சிந்தனையாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த உன்னோட திருவடி போதும், நாங்கள் உங்களுக்கு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்ல, அந்த மனசை நமக்கு வர வைக்கணுன்னாலே அது இறைவனுடைய திருக்கருணை தான். அது சொல்ல தான் வரும். இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல தான் அந்த உறுதி ஏற்படும். அதை எல்லாரும் தினமும் சொல்லி பாடணுன்றது ஆண்டாள் நாச்சியாருடைய ஆவல். அடுத்த பாடல் அப்படியே பார்த்துடலாம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை ஆழி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் எம்பாவாய். திருப்பார்கடலை கடைஞ்சி தேவர்களுக்கு திருப்பார்கடலை கடைஞ்சாங்க. அதில் முதல்ல விஷம் வந்தது, சிவபெருமான் அருந்திட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் கடைஞ்சாங்க, அமுதம் வந்தது. அந்த அமுதத்தை தேவர்களுக்கு அசுரர்களுக்கு, அவங்க அசுரர்களும் சேர்ந்து தானே கடைஞ்சாங்க. அவங்க இந்த பக்கம் பிடிச்சாங்க, இவங்க ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கமாக, இவங்க ஒரு பக்கமாக அந்த மந்திரகிரியை வச்சு வாசுகி பாம்பை கயிறாக வச்சு கடைஞ்சாங்க. அந்த மலை இறங்குச்சின்னு திருமால் என்ன பண்ணார்? ஆமை உருவெடுத்து அந்த மலையை தாங்கி பிடிக்கிறார். ஒரு ஆமை ஒரு மலையை தாங்கி பிடிக்கிறார். இன்னொரு சமயத்தில் தன்னோட சுண்டு விரலால் கோவர்த்தனகிரியை தாங்கினார். இப்போது இந்த மலையை தன்னோட முதுகில், ஆமையினுடைய ஓட்டோட பலம் அப்படி. யானை அந்த ஓடு மேலே கால் வச்சு மிதித்தா கூட ஆமையுடைய ஓடு
உடையாது. இது இந்த உயிரினத்துக்கு இப்படி இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு கொடுக்குறாரு பாருங்க. அது கடல்வாழ் உயிரினம். அதை வேறு எதுவும் முழுங்கினாலும் அந்த ஆமையோட ஓடு எதுவும் ஆகாது, பத்திரமாக இருக்கும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்வார் வள்ளுவ பெருந்தகை. அதுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. மற்றதுக்கு இருக்கா? மற்ற உயிரினங்களுக்கு இருக்கா? இல்லையே. தன்னோட உடம்புக்குள்ளே அதோட உறுப்புக்களை 4 கால், தலை எல்லாத்தையும் அப்படியே சுருட்டி உள்ளுக்குள்ளே வச்சுக்கும், ஓட்டுக்குள்ளே. வேறு ஏதோ தனக்கு தொந்தரவு வருது அப்படின்னா வெறும் ஓடு மட்டும்தான் தெரியும். உறுப்புகள், அதாவது அந்த கால் தலையெல்லாம் தெரியாது. உள்ளே இழுத்துக்கிற ஆற்றல் இருக்குது. நம்மளால் முடியுமா? ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் சக்தியை கொடுத்துருக்கார் இறைவன். அந்த அவதாரத்தை திருமால் எடுத்து இந்த மலைக்கு கீழே தன்னோட முதுகில் தாங்கி அந்த திருப்பார்கடலை கடையிறதுக்கு உதவி பண்ணார். அமுதம் வர்றதுக்கு உதவி பண்ணார். அதை பரிமாறுறதுக்கும் அவர் தான் உதவி பண்ணார். அப்படிப்பட்ட மாதவனை, கேசவனை ஆயர் குலத்து பெண்கள்லாம் அணுகி அருள் பெற்ற வரலாறாகிய இந்த வரலாறு பெரியாழ்வாரோட திருமகள் ஆண்டாள் நாச்சியார். பெரியாழ்வார்களுடைய மகள் தானே அவங்க. தாமரை மலர் மாலையை சூடியவளுமான ஆண்டாளால் 30 தமிழ் பாடல்கள் சொல்லப்பட்டன. என்ன சொல்லப்பட்டன? திருமாலுடைய கீர்த்திகள், பெருமைகள், திருவிளையாடல்கள் சொல்லப்பட்டன. இவற்றை தவறாமல் பாடுபவர்கள் பெரிய மலை போன்ற 4 தோள்களும் சிவந்த விழிகளும் அழகிய முகமும் கொண்ட திருமாலின் ஈடு இணையற்ற பேரருளை பெற்று மகிழ்வார்கள். திருமாலோட அழகுக்கு சொல்லவா வேணும்? அவரே ஒரு அழகன் தானே. அந்த அழகில் தான் ஆண்டாள் நாச்சியார் மயங்கிட்டாங்க. இறைவன் அழகில் அவரே ஏதாவது வேறு வடிவம் எடுத்தால் தான் உண்டு. இறைவன்னா அழகு தான். அதாவது அந்த வடிவத்தை காமிக்கிறப்போ சொல்கிறாங்க, வேறு எந்த அழகும் இந்த அழகுக்கு ஈடாகுமா? இல்லவே இல்லை. இது ஒரு தனி அழகு. அந்த வடிவத்தை கொடுத்ததே இறைவன் தான். அவர் மற்றவங்களுடைய கைவண்ணத்தால் கிடைச்ச உருவம் கிடையாது. திருமாலாக இருந்தாலும், முருகனாக இருந்தாலும், விநாயகராக இருந்தாலும், உமையம்மை என்றாலும் எல்லா உருவங்களும் இறைவனால் அருளப்பட்ட வடிவங்கள். ஆரம்பத்தில் அவங்க காமிச்சு கொடுத்தாங்க. அதை அந்த ஆற்றல் உடையவங்க சிற்பமாகவும் ஓவியமாகவும் அழகுபட தீட்டி பாடல்கள் மூலமாகவும் ஓவியங்கள் சிற்பங்கள் மூலமாகவும் செய்து கொடுத்தார்கள். அவங்க மனசுக்குள்ளே இறைவனே காட்டிய வடிவம்தான் இது எல்லாமே. அப்போ அவருக்கு அழகுக்கு சொல்லவா வேணும்? அப்பேற்பட்ட அந்த திருமாலுடைய பெரிய அந்த தோள்கள்லாம் அப்படிப்பட்ட அந்த மலை மாதிரி இருக்குமா. கும்பகர்ணனை ராமாயணத்தில் வர்ணிக்கிறப்போ இந்த தோல்லேருந்து இந்த தோல் வரைக்கும் பார்க்குறதுக்கு பல நாள் ஆச்சுன்னுவாங்க. இப்படி இருந்து இப்படி பார்க்குறதுக்கு அத்தனை நாளாச்சும். அவ்வளோ பெரிய வடிவம், அவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு காமிப்பாங்க. அதுபோல் 4 மலை மாதிரி இருக்குமா இவருடைய தோள்கள். மலை மாதிரினா மலை மலையாக இருக்கணும்னு இல்லை, அந்த 4 மலையினுடைய ஆற்றல் திடம் அந்த தோள்களில் இருக்கும் அப்படின்றதுக்காக அழகாக சொல்கிறது. பெரிய மலை போன்ற 4 தோள்களும், இறைவனுடைய திருமாலோட கண்கள் செவ்வரியோடிய விழிகள். ராமனுக்கும் அதையே தான் சொல்லுவாங்க, செவ்வரியோடிய விழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முகமும் அழகிய முகமும் கொண்ட திருமாலோட ஈடு இணையற்ற பேரருளை பெற்று மகிழ்வார்கள். யார்? ஆண்டாள் நாச்சியார் பாடியருளிய இந்த திருப்பாவை பாடல்களை முறைப்படி அந்த நோன்பையும் ஏற்று இறைவனிடம் பரிபூரண சரணாகதி பண்ணி மனசு ஒட்டி தினம் தினம் அந்த சிந்தையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமாலுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரே சொல்லிட்டாங்க. இப்போது அதாவது இந்த திருப்பாவை பாடலை பற்றி, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர்,
நான்மறைகள் ஓதும்பூர் வில்லிபுத்தூர் வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை கடைசி வரியில் தான் ஒரு இது வைக்கிறாங்க. வையம் சுமப்பது பம்புன்னிட்டார். இந்த திருப்பாவை பாடல்களை பற்றி தெரியாமல் பாடாமல் இந்த கீர்த்திகளை எல்லாம் தெரிஞ்சிக்காம இருக்கிறவங்க இந்த 30 பாடல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உணராதவர்கள் இந்த உடம்ப இந்த வையம் சுமக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டார். அப்படிப்பட்ட இந்த திருப்பாவை பாடல்களை எல்லா அன்பர்களும் அடியார்களும் பாடி பலன் பெறணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு அடுத்தது நம்ம வழக்கம் போல் இப்போது திருவெம்பாவை பாடலில் மாணிக்க வாசக பெருந்தகை சிவபெருமானை நோக்கி பாடுகின்ற பாடல்கள். இதில் நம்ம 9வது 10வது பாடல்களை பார்ப்போம். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. வானோர்கள் தேவர்கள் அவங்கெல்லாம் ஒன்றும் அடையலை. அதுதான் 2 பேரும் தேடி போனாங்க, அடையலை. அடிமுடி தேடி போனாங்க, அடைய முடியாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்களாலேயே பார்க்க முடியாத விழுப்பொருளே சிறியவனே உன் தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. நாங்கள்லாம் இந்த மண்ணகத்தில் பூமியில் பிறக்கிறதுக்கு எங்களை பிறக்க வச்சவனே வன் திருப்பெருந்துறையாய் நீ திருப்பெருந்துறையில் உரையக்கூடியவன் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே. அடியார்கள் வழிவந்த எல்லாருக்கும் அவங்கவுங்க கண்ணில் நின்றுன்னா என்ன, அந்த மறக்கவே மாட்டோம் அப்படின்ற அர்த்தம். எப்போதும் உன்னையே பார்ப்போம். அவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, மற்ற இனம் காமங்கள் மாற்று, உன்னை மட்டுமே நாங்கள் நினைக்கணும்னாங்கல்ல. அதுபோல் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே, எப்போதும் நாங்கள் உன்னையே பார்த்து ரசித்து அதோட சுவையை ருசிச்சிக்கிட்டே இருக்கணும். கடல் அமுதே, திருப்பார்கடலில் கடைஞ்ச அமுதத்தை விட மேலான அமுதே. கரும்பே, அதாவது பட்டினத்தாருக்கு கூட கரும்பு பேய்க்கரும்பாக கையில் வச்சுட்டு இருப்பார் இல்லையா. அதாவது எங்கே உனக்கு கரும்பு திட்டிக்குதோ, பேய்க்கரும்பு திட்டிக்குதோ அங்கே உனக்கு முத்தி அப்படின்னு சொல்லுவார். கசக்கிற கரும்பு இனிக்கிற இடத்துல அவருக்கு முத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சுவை அப்படின்றது நாக்குக்கு தெரியாத நிலை. அருணகிரிக்கு சிவபெருமான் என்ன சொன்னார், இந்த முருகப்பெருமான் என்ன சொன்னார், மன்னிக்கணும், அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் செய்த உபதேசம் உனக்கு சொல்லற சும்மா இருனார். அங்கே எந்த சலனமும் இல்லாத மனசு, அது மாதிரி விருப்பு வெறுப்பு சுவை எதுவுமே இல்லாத ஒரு மனசு எங்கே உனக்கு வருதோ அங்கே உனக்கு முத்தி அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லுவார். திருவொற்றியூரில் பட்டினத்தடிகளுக்கு முத்தி கிடைக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி கரும்பே, அதாவது இனிப்புக்கு கரும்பு சொல்லுவாங்க. அந்த கரும்பே விரும்ப அடியார் எண்ணகத்தாய், உன்னை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க மனசுக்குள்ளே நீ போயிடுவ. அவங்க மனசுக்குள்ளே குடியிருக்கக்கூடியவனே உலகுக்கு உயிரானாய். இந்த உலக பொருட்கள் அத்தனையும் இறைவன் தான். அதில் எந்த எள்ளத்தனையும் சந்தேகம் இல்லை. எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கிறது இறையருள் தான். அணுவுக்குள்ளே அணுவாக இருக்கிறது இறைவன் தான்.
அதனால் உலகுக்கு உயிரான இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர் பொருளும் நீ தான், உயிரற்ற பொருளும் இறைவன் தான். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய், என்னுடைய மனசில் நீ எழுந்தருளணும் அப்படின்னு கேட்குறார். அடுத்தது சொல்கிறாரு, புவனியிற் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் ஒழிய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருமால் பிரம்மா மன்னிக்கணும், திருமால் பிரம்மா எல்லாரும் நினைக்கிறாங்க, அடாடா நம்ம பூமியில் போய் பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு அப்படின்னு நமக்கு தெரியுது. திருப்பெருந்துறை உறைவாய், திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவனே திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் என்ன தெரியுது, நாம் ஐயோ பூமியில் போய் பிறந்திருந்தா நாமும் அந்த மாதிரி சிவ தரிசனம் கிடச்சி அவனுடைய திருவருள் நமக்கு கிடச்சிருக்கோம், நாம் போய் அங்கே பிறக்கலை. பூமியில் பிறக்காததுனால அவமே காலத்தை போக்குறோம், வீணாக நம்முடைய காலம் செலவாயிட்டுருக்கு, வீணாக இருக்கிறோம். அது நிறைய நம்ம காலத்தை அவமே போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு, இந்த பூமியில் இருக்கிற உயிர்களைத்தான் சிவன் உய்ய கொள்கின்றான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் திருமால் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும், உன்னுடைய கருணையும் நீயும் அவனியில் புகுந்து, நீ உருவமற்றவன், உனக்குன்னு ஒரு இடம் கிடையாது, உனக்குன்னு ஒரு பெயர் கிடையாது, உனக்குன்னு உருவம் கிடையாது, எதுவுமே இல்லாத அங்கிங்கெனாதபடி நிறைஞ்ச நீ, ஒளி வடிவான நீ, அருள் வடிவான நீ அவனியில் புகுந்து இந்த பூமிக்கு என்னோட உள்ளத்தில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய், எங்களையெல்லாம் ஆட்கொள்ள வல்லவனே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல்களை நாம் பாட 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 நமக்குள்ளே இருக்கிற இந்த உலக பற்று இத்துணூண்டாக குறையும். ஆனால் இதுக்காக நம்ம ஆசைப்பட்டோம், ஆமாம் போ, ஆசைப்பட்ட வரைக்கும் போதும், அவஸ்தைப்பட்ட வரைக்கும் போதும், இனிமேலானும் இந்த ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கும் அப்படின்னு நாம் ஆசை காரணமாக துன்பப்படும் பொழுது நம்முடைய மனம் இந்த பாடல்களை பாட பாட படிக்க படிக்க கருத்தை உணர உணர நமக்குள்ளிருந்து நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டி, நீ ஒன்றும் காரணம் இல்லாமல் கஷ்டப்படல, இந்த காரியம் பண்ண அதனால் கஷ்டப்படுற, ஏதோ ஆண்டவர் உன்னை காப்பாற்றியிருக்காரு, பழச்சிப்போ, அடுத்த தடவை இது மாதிரி பண்ணாத அப்படின்னு நம்ம மனசே நமக்கு சொல்லும். இதை படிக்கிறதுனால இருக்கிற பெரிய பயன் அதுதான். உண்மையான பதி பசு பாச லட்சணம் நமக்கு தெரிய வரும். அதாவது நம்ம இன்றைக்கி சாதாரணமாக சொல்லுங்கள், உலக வாழ்க்கையில் நம்ம பிறக்கிறோம், குழந்தைங்களாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேறு வழியே இல்லை, இந்த தூராக்குழியை நிரப்புறதுக்காக சம்பாதிக்கிறோம், ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம், காமங்களை நிறைவேற்றுறதுக்காக நம்முடைய வாழ்க்கை, இந்த உடல், இந்த ஆயுசு முழுசையும் செலவு பண்ணுறோம். கடைசியாக துன்பத்தால் தளர்ந்து போகும் பொழுது, அது ஓடி ஓடி உழைச்சி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத வெக்கிய சுகம் பெறாது உலகுளோர் எல்லாம் வீணிலே மாழ்கிறார்கள். இதை கண்டு இரக்கமுடன் சுக்ரன வினைக்கடல்
வற்றிடச் செய்யும் தூய நன்னெறியினை எளிதிலே காட்டி இதுதான் வழி எனச் சொல்லி இன்பருளும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கான திருப்பள்ளி எழுச்சி பாடலில் சொல்லுவாங்க. இந்த வெகிய சுகம் பெறாது உலகுலோர் எல்லாம் வீணிலே மாள்றது சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை திருப்புறதுக்கும் உண்மையை உணர வைக்கிறதுக்கும் சரி இப்போ தான் நம்ம ஏதோ அவமே காலத்தை போக்குகின்றோம் அப்படின்னு உணர்ந்தால் நாம் தப்பு செய்கிறோன்ற உணர்வு நமக்கு வந்தால் நம்ம மாறுவோம். அந்த சிந்தனையே இல்லாமல் இதுதான் வாழ்க்கை, இதுதான் எனக்கு விதி அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் பல பிறவிகள் எடுத்து அதுக்கப்புறம் உணர்வாங்க. அவங்களும் இந்த உலக்கடத்தில் அது அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அது எங்கேயோ சில இடங்களில் இருக்குது. எல்லாம் உலக்கடம்னு சொல்லுவாங்க. அந்த உலக்கடத்தில் ஒரு துருத்தி ஒன்று இருக்கும். அதை இப்படி தூக்கி தூக்கி ப்ரெஸ் பண்ணணும். தூக்கும் பொழுது காற்றை உள்ளே இழுத்துக்கும், ப்ரெஸ் பண்ணும்பொழுது காற்றை வெளியில் விடும். அது கிட்டத்தட்ட நம்முடைய இதயம் நுரையீரல் போல் வேலை செய்யும். சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும். எதிர்பக்கம் அதோட அந்த வெளி போகிற வழி இருக்குல்ல, அங்கே ஏகப்பட்ட கரியை போட்டு நெருப்பு மூட்டியிருப்பாங்க. தணலாக இருக்கும். இது எதுக்கு இந்த துருத்தி உதவும்னா, அந்த தணல் அணையாமல் ஊதி விட்டுக்கிட்டே இருக்கும், நெருப்பாகவே இருக்கணும். அதில் இரும்பை பழுக்க காய்ச்சுவாங்க. காய்ச்சி அங்கே ஒரு கல் இருக்கும். அந்த கல் மேலே அந்த இரும்பை வைப்பாங்க. மேலே பலமான ஒரு சுத்தியல் இருக்கும். அந்த காய்ச்சிய இரும்பை அது மேலே வச்சு கீழே அவ்வளவு பெரிய வெயிட்டான கல், சாணைக்கல், அதில் இப்படி போட்டு அடிப்பாங்க. மேலே சுத்தியலால் அடிப்பாங்க. சம்மட்டியால் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது சம்மட்டின்னுவாங்க. அந்த சம்மட்டியால் போட்டு அடிப்பாங்க. அந்த காய்ச்சப்பட்ட இரும்பு வளையும். இவங்க என்ன ஷேப்புக்கு அந்த இரும்பை வளைக்கணுமோ அது தன்னால் அடிக்க 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 வளையும். இதுதான் நம்ம வாழ்க்கையும். இந்த சோற்று துருத்தியை நம்ம சுமந்துக்கிட்டு, தாய்மானார் சொல்லுவார், சோற்று துருத்தி சுமை சுமப்ப காற்றை பிடித்தலைந்தேன் கண்டாய் பராபரமே அப்படின்வார். இதுவே ஒரு வாழ்நாளாக இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழாமல் இந்த நல்ல விஷயங்களை காதில் வாங்கி கருத்தில் அனுப்பி நம்ம ஏன் பிறந்தோம், இந்த பிறவி கிடைச்சதனுடைய சிறப்பு என்ன, அதோட பலனை நம்ம அடையிறோமா அப்படின்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அந்த நல்ல பாதையில் பயணம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை இந்த பதிவில் நான் சொல்லிட்டு, அடியார் பெருமக்கள் இதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அத்தனை பேரும் நல்லடியார்கள். இல்லாதவங்களுக்கு இது கேட்குறதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யார் கேட்குறீங்களோ ஒருவர் கேட்டாலும் அவங்க எண்ணத்தில் சின்ன சின்னதாக ஆமாம் அப்படின்னு அந்த தன்னை அறிதல். அவர் ரமண மகரிஷி சொல்லுவார், முதல்ல நீ ஒன்றை தெரிஞ்சுக்கோ, தன்னால் கடவுள் உங்ககிட்ட வருவார்னு சொல்லுவார். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்லுவார், தன்னை அறிந்தால் தலைவன் அருள் கிட்டுமென பன்னுமறை சாத்திரங்கள் பகரும் பராபரமே அப்படின்வார். முதல்ல நம்மை நாம் உள்நோக்கி அகநோக்காக பார்க்க தெரியறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சாதனம், நல்ல கருவி. இது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறதும் நல்ல பாடல்களை படிக்கிறதும் நம்மை நாம் உணரவும், எது உண்மை எது பொய் எது மாயம் என்று உணர்றதுக்கு இது ஒரு சரியான தூண்டுதலாக வழியாக அமையும் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இந்த பதிவை அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கி நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன். வாழிய நாடும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.